ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அட்டவணைகள் பார்த்தாச்சு, பகுதிகள் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். அதாவது பகுதி 1 மற்றும் 2 உள்ள இதில் இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? பகுதி 1ன்றது ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் குறிக்கிறது. பகுதி 1ல் ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் தான் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 1 பார்க்கலாம். இந்தியாவின் பெயர் மற்றும் எல்லைகளை குறிக்கிறது ஆர்டிகல் 1. இந்தியா எனும் பாரதம், அதாவது இந்தியாவோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரசியலமைப்பில் இந்தியா மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்தியா எனும் பாரதம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளோட இந்தியாவில் பார்த்தோன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஆர்டிகல் 2 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இல்லாத பகுதியை நம் இந்தியாவோடு இணைக்கிறோம். இதுதான் வந்து ஆர்டிகல் 2. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புதுச்சேரி 1963 இணைஞ்சிச்சு, சிக்கிம் வந்துட்டு 1975 இணைஞ்சிச்சு. இது ரெண்டுமே பார்த்தோன்னா இந்தியா உள்ளே இருக்க பகுதியில் கிடையாது, இந்தியா விட்டு வெளியில் உள்ள பகுதியை நம்ம இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. அதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 2 பேசுது. ஆர்டிகல் 3 பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லைகளை மற்றும் பெயர்களை மாற்றி அமைத்தல். நம்ம இந்தியாவுக்கு உள்ளே இருக்க எல்லைகளையோ இல்லை இங்கே இருக்க ஒரு ஸ்டேட்டோட பேர் இந்த மாதிரி மாற்றுறது எல்லாமே பார்த்தோன்னா இது வந்து ஆர்டிகல் 3ல் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தெலுங்கானா வந்து 2014 ஆந்திராவிலேருந்து தான் பிரித்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு உள்ளே இருக்க ஸ்டேட்லேருந்தே பிரித்தது இது ஆர்டிகல் 3ல் வந்துடும். இப்போ கேரளாவை வந்துட்டு கேரளம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, இதுவும் ஆர்டிகல் 3ல் வந்துடும். ஓகேங்களா? ஆர்டிகல் 4 ஆர்டிகல் 2 மற்றும் 3 படி இயற்றப்படும் சட்டத்தினால 1 மற்றும் 4 அட்டவணைகள் திருத்தம் பெறுதலை குறிப்பிடுகிறது. ஓகேவா? ரெண்டாவது ஆர்டிகல் 2, 3 நம்ம ஏதாவது சட்டம் இயற்றப்பட்டால் அட்டவணை 1, 4ல் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 4. அடுத்து பார்ட் 2 பார்க்கலாம். பகுதி 2 குடியுரிமை பற்றி பேசுது. ஆர்டிகல் பார்த்தோன்னா 5லேருந்து 11. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 5 பார்க்கலாம். ஜனவரி 26, 1950 அன்றைக்கி தான் நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா? அப்போது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கும் அனைவருமே வந்துட்டு அப்போது இருக்கிறவங்களோட குடியுரிமை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 இடப்பெயர்வு, அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடியேறாங்க இல்லையா, அவங்களோட குடியுரிமை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7ன்றது நம்ம இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சிச்சு இல்லையா 1947. அப்போது இந்தியாவிலேருந்து சில மக்கள் பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. அங்கேருந்து நமக்கு பாகிஸ்தான் வேணான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சிலர். அவங்களோட குடியுரிமை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 7. புரியுதுங்களா? ஆர்டிகல் 8ன்றது வேறு நாட்டில் குடியேறிய இந்தியரின் குடியுரிமை பற்றியது. வேறு நாட்டில், அதாவது நம்ம நாட்டில் கிடையாது, நம்ம இந்தியர் வந்து வேறு நாட்டில் குடியேறி இருப்பாங்க, அவங்களோட குடியுரிமை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 9 அயல்நாட்டில் குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமை தானாகவே இழந்துடும். நம்ம வேற ஒரு நாட்டில் குடியுரிமை வாங்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க குடியுரிமை வந்து அதுவே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஆர்டிகல் 10 இந்திய குடியுரிமையான தொடர்ச்சி, அதாவது பாராளுமன்றம் ஏதாவது ஒரு சட்டம் இயற்றும் வரைக்கும் ஆல்ரெடி என்ன நமக்கு நடைமுறையில் இருக்குதோ அந்த குடியுரிமை வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 10. ஆர்டிகல் 11ன்றது குடியுரிமை பற்றிய சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? வேறு யாரும் வந்து குடியுரிமை பற்றி சட்டம் இயற்ற முடியாது, பாராளுமன்றம் மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? பார்ட் 1 பார்த்தாச்சு, பார்ட் 2 பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா குடியுரிமை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். குடியுரிமை வந்து பகுதி 2ல் இருக்குது. ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. நம்மளோட குடியுரிமை பார்த்தோன்னா ஒற்றை குடியுரிமை. இது எந்த நாட்டிலேருந்து எடுத்ததுன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தது. குடியுரிமை சட்டம் வந்து 1955. இந்த குடியுரிமை சட்டம் 1955 வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் 9 முறை வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஓகேவா? கடைசியாக வந்து 2019 திருத்தம் பண்ணியிருக்காங்க. சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றம் மட்டுமே பெற்றுள்ளது. இப்போ தான் பார்த்தலையா, குடியுரிமை பற்றின சட்டம் வந்துட்டு பாராளுமன்றம் மட்டும்தான் அந்த உரிமை இயற்ற முடியும். குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை வந்து 5 வகையில் பெறலாம், 3 வகையில் இழக்கலாம். ஓகேவா? அந்த குடியுரிமை பெறும் 5 வகைகள் என்னன்னு பார்க்கலாம். பதிவு செய்தல், பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், இயல்புரிமைனா வெளிநாட்டவர்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அன்னை தெரேசாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் குடியுரிமை வழங்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயல்புரிமையில் அடங்கும். பிரதேச இணைவு, அதாவது வேறு ஒரு நாடு வந்து நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள குடியுரிமை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையில் வந்துட்டு குடியுரிமை வந்து பெறலாம்.
3 வகையில் வந்து குடியுரிமையை இழக்கலாம். அது எப்படின்னு பார்த்தா, தாமே முன் வந்து, அதாவது நாமளே வேணான்னு சொல்லிட்டு முன் வந்து இழந்துடலாம். வேறு நாட்டு குடியுரிமை பெறும்பொழுது தானாகவே நம்ம இழந்துருவோம். மோசடி செஞ்சாலும் நம்மளோட குடியுரிமை வந்து நம்ம இழந்துருவோம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.